ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வி நெக் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 கிளாத் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. ஒன்று ப்ளவுஸு, ஒன்று பிளைன் கிளாத்து. அது மிக்ஸ் பண்ணி வி நெக்கில் ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம். அவங்களோட மெஷர்மெண்ட்டெல்லாம் பாருங்கள். அவங்களோட ஆம்ஹோல் 17.5. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் ஒரு ஒரு ஆம்ஹோல் பெருசாகவும் ஒரு ஆம்ஹோல் 1/2 இன்ச்சஸ் சின்னதாகவும் இருக்கும். இது ரேரு இந்த மாதிரி வர்றது. 17.5 வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்டு 18 வந்திருக்கு. ஆம் ஹோல் ஒன்றுக்கு ஒன்று 1/2 இன்ச்சஸ்க்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஒரு கை மட்டும் இழுக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேண்டு கொஞ்சம் ஆம் ஹோல் மட்டும் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம அது அளவு எடுத்துட்டோம்னா, மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்களோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14, அவங்களோட டாட் பாயிண்ட்டு 10, செஸ்ட் லென்த்து 14.5, ஃப்ரண்ட் நெக்கு 7, அபவ் பஸ்ட்டு 40, பஸ்ட்டு 43, வைஸ் ரவுண்டு 35, ஸ்லீவ் லென்த்து 14, ரவுண்டு 11, ஹிப் லென்த்து 15. அவங்க ஹைட்டு கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க. பேக் நெக்கு 9.5 கேட்டிருக்காங்க. இது ஒரு வி நெக்கு. இந்த ப்ளவுஸு இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை பார்ப்போம். உங்களுக்கு பாருங்கள், இங்கே நான் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டேன். இப்போ அவங்களோட ஹிப் லென்த்து 15, 1/2 இன்ச்சஸ் தைக்க 15.5 கொடுக்குறேன். இப்போ அவங்க அபவ் பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40, அவங்களோட பஸ்ட்டு 43. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 41 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 40 அபவ் பஸ்ட்டு 40 இருக்கிறதுனால 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 41 எடுத்துக்கலாம். 41 டிவைடட் 4 10.25. நான் என்ன பண்ணுறேங்க 10.25 மார்க் பண்ணுறேன். அவங்க நெக்கு 9.5 கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வி நெக்கு கேட்டிருக்காங்க. வி நெக்குனா நெக்கு வந்து ப்ராடாக தான் வரும். ப்ராடாக வந்து இப்படி தான் வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். அவங்க ஷோல்டர் 14. இப்போ அவங்க 9.5 கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா 2.25 தள்ளி வருவோம். 2.25 இன்ச்சஸ் நகர்ந்து வருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ட் அளவை எப்பயுமே பார்க்கணும். அபவ் பஸ்ட்டை பார்த்து தான் நம்ம எப்பயுமே ஷோல்டர் வந்து கணக்கு பண்ணி வைக்கணும். சப்போஸ் கம்மியாக 34 இருக்காங்க அப்படின்னா நம்ம 34 இருக்கவங்களுக்கு அப்படியே ஒரு 36 வரைக்கும் ஷோல்டரை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் 1 இன்ச்சஸ்க்கு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் கணக்கு பண்ணி நம்ம தள்ளி வைக்கலாம். ஆனால் பஸ்ட்டு பெருசாக வரவங்களுக்கும் அதே மாதிரி ஷோல்டர் வைக்கக்கூடாது. ஷோல்டரு கொஞ்சம் ப்ராட் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வி நெக் வேறு இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் 5.5 வருது. அது ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 6. நான் என்ன பண்ணுறேன் 6 வைக்கிறேன் அவங்களுக்கு. ஆம் ஹோல் அவங்களுக்கு 17.5 நான் கனெக்ட் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் வந்து 17.5. அப்போ நம்ம 17.5 கணக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தைக்கும் பொழுது என்ன பண்ணலாம், ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி அந்த கையை வந்து ரைட் ஹேண்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு 17.5 வருது. கரெக்டாக நமக்கு 17.5 வருது. இந்த மாதிரி நமக்கு ஆம் ஹோல் சரியாக வரணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பார்த்திங்கன்னா 35 டிவைடட் 4னா நமக்கு 8.75 வரும். ஆனால் அவங்களோட ஆம் ஹோலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா 8.75னா இங்கே வச்சுட்டு ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணோம். 9.75, இங்கே 10.25, கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வருது. எப்பயுமே இதுக்கும் 1/2 இன்ச்சஸ் மட்டும் கொடுங்க. ரொம்ப தள்ளி வந்தீங்கன்னா நமக்கு சரியாக வராது. அதனால் மேக்ஸிமம் 1/2 இன்ச்சஸ் வரா மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும்.
இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நான் பேக்கு கட் பண்ணிட்டேன். பேக் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து போட்டு இதை அப்படியே நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது அபவ் பஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அபவ் பஸ்ட்டு 40 இவங்களோட பஸ்ட்டு 43, கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ் வித்தியாசம் வருது இவங்களுக்கு. கவனமாக பாருங்கள். இப்போது இவங்களுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 11.75 வருது. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோன்னா 11.75 வச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணோன்னா பஸ்ட்டுக்கு நம்ம கிளாத் கொண்டு வரணும். இப்போ அந்த பஸ்ட் அளவையே வச்சு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணோம்னா ஆம்ஹோல் ரொம்ப பெருசாக வந்துடும். ஆம்ஹோல் நமக்கு ரொம்ப லூஸ் கொடுத்துரும். அதனால் 1 இன்ச்சு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மற்றது இந்த பஸ்ட்டு கிட்ட தான் நம்ம அந்த கிளாத் கொண்டு வரணும். 43 மெஷர்மெண்ட் வரா மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ அவங்களோட நெக்கு வந்து ஹைட்டுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு 7 வைக்கிறேன். 6.5 வச்சிடுறேன். நம்ம கட் பண்ணி தைக்கும் பொழுது ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துடும். அப்போ 7 இன்ச்சஸ் அவங்களுக்கு. அவங்களோட டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10. செஸ்ட் லென்த்து 14, ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 15. ஏன்னா நம்ம பட்டி பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துட்றேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சஸ் கொக்கி பட்டிக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல நமக்கு 43 டோட்டலாக வரணும். இந்த சைடும் இந்த பக்கமும் எல்லாமே சேர்த்து பஸ்ட்டு கிட்ட 43 நமக்கு வரணும். ஏன்னா பஸ்ட்டுக்கும் அபவ் பஸ்ட்டுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 3 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு டாட் பாயிண்ட்டு 10. அப்போ அவங்களோட பேக்லேருந்து பார்க்கும்போது டாட் பாயிண்ட்டு இந்த முதுகு கிட்ட இங்கே தான் வரும். இது ஒரு 1.5 இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே 10 இருக்குது. 10 20 இருக்குது. இந்த பேக்கில் மட்டும் 20 இருக்குது. ஆனால் இப்போ அந்த அபவ் பஸ் இந்த பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 43. அப்போ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 23 இன்ச்சஸ் எக்ஸஸாக நமக்கு வரணும். ஓகேயா? இப்போது அபவ் பஸ்ட்டு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வருது. 1.5 இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா நமக்கு பாருங்கள், இங்கே போயிடுச்சுன்னா 10.25 இருக்குது. அப்போ 10.25னா இதுவுமே நமக்கு 20 தான் இருக்குது. மொத்தம் இதில் ஒரு 20, இதில் ஒரு 20 20 பார்த்தீங்கன்னா 40 தான் இப்போது நமக்கு இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் இது எல்லாமே சேர்த்து இப்போதைக்கு இங்கே 40 தான் இருக்குது. ஆனால் இது நம்ம என்ன பண்ணோம், 43 நம்ம கொண்டு வரணும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ், ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம இப்போது இந்த இடத்துல எக்ஸஸ் பண்ணணும். ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு 1 இன்ச் வந்துருச்சு. இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன். 11 வருது. இங்கே பாருங்கள், 11.75 1/4 இன்ச்சஸ் நமக்கு வந்து இப்போ கொக்கி பட்டிக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11 வரும். 11 பார்த்தீங்கன்னா 23, இதில் ஒரு 20, இதில் ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43 வருது. ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு எக்ஸஸாகவே இருக்குது லூஸுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். நார்மலாக 1 இன்ச்சு தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மாதிரி வித்தியாசம் வரவங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு 43ன்றதுனால நான் அவங்களுக்கு 4.5 கொடுக்குறேன். இப்போது அவங்க இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ அவங்களோட மொத்த ஹிப்போட ரவுண்டு பார்த்திங்கன்னா 35. இப்போ பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் நம்ம அந்த பட்டி கொடுப்போம். தோராயமாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம 1.5 இன்ச்சஸ் பிடிப்போம். அது இல்லாத இங்கே நமக்கு என்ன ஆகும்னா பேக் டக் பிடிக்க 1 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு 1/2 இன்ச்சஸ் போகும்.
அப்போ என்ன பண்ணலாம், டோட்டலாக 2 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 9.25 இருக்குது. 9.25லும் நமக்கு 18, 18 and half. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க ஹிப்போட ரவுண்டு 35 இல்லையா, அதை 36 வச்சு மைனஸ் பண்ணோம், 17. இந்த 17 தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும் பொழுது 1/4 இன்ச்சஸ் கொடுத்து 9, இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் பிடிக்க போயிடும். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு 4 இன்ச்சு வருது. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 2 இன்ச்சஸ் இவங்களுக்கு நம்ம பிடிக்கணும். பிடிக்கும் பொழுது தான் அவங்களோட ஹிப்போட ரவுண்டு எல்லாமே சரியாக வரும். இப்போ அவங்களுக்கு ஹிப்பும் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடமும் பாருங்கள், நம்ம கரெக்டாக இந்த 4 இன்ச்சஸ் இங்கேருந்து நம்ம பிடிச்சு கொண்டு வரணும். வி நெக்குன்றதுனால நெக்கு கொஞ்சம் ப்ராடாக தான் வரும், க்ளோஸாக வராது இது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3.5 கொடுக்குறேன், 3.5 கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல இப்படி இங்கேயும் நம்ம 1/4 இன்ச்சஸ் இறக்கி கொடுக்குறோம். இது வி நெக்குன்றதுனால நம்ம நெக்கு இப்படி கொண்டு வரோம். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். சாரிக்கு வந்து 14 கேட்டிருக்காங்க, ரவுண்டு வந்து 10. இப்போது நல்லா 3/4 ஹேண்டு மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி. இப்போது அந்த ஹேண்டை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மொத்தம் டோட்டலாக 14. நான் என்ன பண்ணுறேன், அதை 15.5 எடுத்துக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சஸ்ஸு, மேலே 1/2 இன்ச்சஸ்ஸு. அப்போ டோட்டலாக 15.5. இவங்களோட ஆம்ஹோல் 6 வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணேன், பாதி எடுக்கணும். பட் இவங்களோட கை ஸ்லீவ் லென்த்தாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 3.5 இன்ச்சஸ் சேர்த்து இறக்கிடுறேன். நான் இவங்களோட ஆம்ஹோல் 17. இவங்களோட ரவுண்டு 10. பாருங்கள், இப்போ இவங்களுக்கு 17 நான் இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு 1/2 இன்ச்சஸ் கொஞ்சம் தள்ளி வந்தேன் நான். ஏன்னா இவங்களுக்கு பஸ்ட்டு தான் பெருசு, கையை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். 8.5, 4.25, 2.1, 2.1. இதை நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். இது 1.5 இன்ச்சஸ்ஸு. நமக்கு சரியாக வருதான்னு ஒரு செக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வருது இல்லைங்களா? இந்த மாதிரி நமக்கு வரணும். இப்போது இந்த கீழே இப்போ இவங்களுக்கு பஸ்ட்டு பெருசுன்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் நம்ம நிறையவே எடுக்கலாம். இந்த இடத்துல நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். இப்போ இந்த இடம் இப்போயும் நமக்கு கம்மியாக தான் வரும். இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவு கரெக்டாக வருதுங்களா? இந்த மாதிரி நமக்கு சரியாக வரணும். அதுக்கு பிறகு
ஃப்ரண்ட்டு இந்த கர்வை நம்ம கட் பண்ணிடுவோம். இது நம்ம அர்காத் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டு. இப்போ அவங்களோட பட்டி பீஸு இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டி பீஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வியூவர்ஸ் வந்து பட்டி கொஞ்சம் புரியலைன்னு சொன்னீங்க, சரியாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ இதுவே வந்து பஸ்ட்டு ரொம்ப இறக்கம் இல்லைன்னா 1.5 இன்ச்சஸ் நான் இந்த இடத்துல வரா மாதிரி கரெக்டாக இப்படி வைப்பேன். 1.5 இன்ச்சஸ். இந்த பஸ்ட் இப்படி இறங்கி வந்ததுன்னா 2 இன்ச்சஸ் வைப்பேன். இந்த 2 இன்ச்சஸ் எதுக்குன்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும், இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு போயிடும், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும். அதுக்காக தான் இந்த 2 இன்ச்சஸ் அப்போ என்ன ஆகும்னா மேலே ஏறும். அதனால தான் இந்த 2 இன்ச்சஸ் இப்படி கணக்கு பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் 1 இன்ச்சஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மேலே தூக்கம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் பட்டிக்கு போயிடும். அதனால தான் இந்த 1 இன்ச்சு இப்படி இந்த மாதிரி இப்படி 1 இன்ச்சு வச்சு இங்கே இந்த மெஷர்மெண்ட்டும், இங்கே 2 இன்ச்சஸ் வச்சு இந்த மெஷர்மெண்ட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு இந்த இடத்துல 5.5 வருது, 5.5 வருது. இங்கே பாருங்கள் 5 வருது. ஓகேயா? இந்த 2 சைடும் இந்த மெஷர்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடம் வந்து பிடிச்சு தைக்கிறது இப்படி பிடிச்சிருவோம் இல்லைங்களா, இப்படி பிடிச்சிருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருந்து இந்த 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 எட்ஜில் இருந்து இந்த பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 7.5 வருது. திரும்ப அந்த 7.5 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே பாருங்கள், நமக்கு 11.25 வருது. இப்போ மொத்த டோட்டல் 11.25. இந்த இடத்துல 5, இங்கே 5.5. இப்போது டோட்டல் 11.25 நான் மார்க் பண்ணுறேன். இங்கேயும் 11.25 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 5.5, இங்கே 5. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த இடம் உங்களுக்கு 4 வருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 4 வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் ஒரு இப்படி இந்த மார்க்கும் இப்படி. ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இந்த பட்டி பாருங்கள், இப்போ நம்ம இப்போது இது சரியாக வருது பாருங்கள். இதுவும் பாருங்கள் கரெக்டாக வருது. இந்த மாதிரி நமக்கு சரியாக வரணும். ஓகேங்களா? ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம 1 இன்ச்சுனா நார்மல் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். தேங்க்யூ.